தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய இன்னுயிராக இருக்கின்ற நம்முடைய உயிர்மொழியாம் திராவிட மொழியிலேயே தாயாக விளங்குகின்ற நம்முடைய தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் என்ற வகையில் இன்னுயிரை மாய்த்துக் கொண்ட இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வீர வணக்கம் செய்யப்பட்டு அங்கே அஞ்சலியும் செலுத்தப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நம்முடைய வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய கழகத்தின் மாணவர்கள் சார்பில் நம்முடைய அருள் சகோதரர் மாணவ செயலாளர் சங்கர் அவர்களும் நம்முடைய பகுதி செயலாளர் அரசு அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்தி என்ற அந்த அரக்கன் அந்த திணிப்பு என்பது எந்த நிலையிலும் கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. பேருந்து அண்ணாவை பொறுத்தவரை பாராளுமன்றத்திலே கூட சொன்னார்கள், காக்காய் அதிகமாக பரப்புவதனால் காக்காயை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, மயில் தான் இன்றைக்கும் தேசிய பறவைகள். எனவே வட மாநிலங்களிலே இந்தி அதிகம் பேசுகின்ற மக்கள் இருந்தாலும் சரி, ஒரு மொழியை அளித்து அதன் மூலம் இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேருந்து அண்ணா அவர்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்காமல் அந்த வகையிலே இந்தியை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. அது பேருந்து அண்ணா அவர்கள் சொன்னது போல இந்த இருமொழி கொள்கை, அதாவது ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. எனவே இந்த இருமொழி கொள்கையை பொறுத்தவரை அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது தொடரும் என்றுதான் பேருந்து அண்ணா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அறிவித்தார். பொதுவாகவே ஒரு மொழி என்று சொல்லும்போது அந்த மொழியினுடைய அந்த வரலாறு நாம் பார்க்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த தமிழ் குடி என்று சொல்வார்கள். உலகத்திலேயே முதலாக தோன்றிய மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழி. எனவே தமிழ் மொழிக்கு என்று பல சிறப்பம்சங்கள் இன்றைக்கும் ஒரு அழியாத மொழியாக உலகம் போற்றக்கூடிய உலகம் முழுவதும் பேசக்கூடிய மொழியாக இன்றைக்கு தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த